பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம் நம்மளோட ஜிஐபிக்காக வேண்டி. ஓகே, ஸோ நம்ம இந்த ஒரு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, பேசிக்காக வந்து வில் பி டீலிங் வித் ஆல் த டிஃப்ரெண்ட் மெண்டலுடைய லாஸ். ஓகே, மெண்டல்ஸ் லாஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லாஸோடைய டீவியேஷன்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். தென் we will also see the chromosomal inheritance, chromosomal தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது மெண்டல் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்தது இல்லையா? ஸோ அந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஃபாலோட் பை அதோடைய வெரிஃபிகேஷன். அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நம்ம கண்டுபிடிச்ச லிங்கேஜ், ஓகே, ரீகாம்பினேஷன் மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். தென் நம்ம பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லும்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பகுதி இன் திஸ் சாப்டர். ஓகே, அண்ட் we are also going to look at the genetic disorders. ஓகே, அண்ட் இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னா இஸ் த்ரூ த மீன்ஸ் ஆஃப் பெடிகிரி. ஓகே, ஸோ இந்த பெடிகிரி அனாலிசிஸ்ங்கிறது என்னது, ஓகே, அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நான் இது எல்லாமே டாபிக்ஸ் ஆஃப் த சாப்டர் அப்படின்னு இருந்தால் கூட பசங்களா, இந்த ஒரு சாப்டரில் வந்து ஒரு சில ஈஸி டாபிக்ஸ் இருக்குது, மீடியம் டாபிக்ஸ் இருக்குது, ஹார்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றா பிரித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் அதோடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூ வில் பி ஏபிள் டு ரீட்டைன் ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் நம்ம GIB வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் ஆன் த 26th. ஸோ 26th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை உட்பட நம்மளோட Xylem கேம்பஸஸும் சேர்ந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நம்மளோட இந்த GIB எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு சென்டர்லேயும் நல்ல மார்க் வாங்குகிற பசங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வர்த் ஆஃப் கிஃப்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு பசங்களா. ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு QR கோடை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் நம்ம ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் கம்மிங் டு த டைம் டேபிள். ஸோ நம்ம டைம் டேபிளில் ஆல்ரெடி 13ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஆரம்பித்தாச்சு. ஓகே, அண்ட் இந்த ஒரு பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ தேட் நமக்கு வென் யூ ரீச் த என்ன சொல்கிறது 26th அன்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத வரும்பொழுது கிளியர் கட்டாக உங்களுக்கு எல்லா விதமான சாப்டர்ஸும் கவர் ஆகிருக்கும். அண்ட் உங்களால் ரொம்ப ஈஸியாக யூ கேன் நேவிகேட் அண்ட் write the exam. Okay, so நீங்கள் எப்போவுமே வந்து when you're preparing for the exam பசங்களா, make sure that you are in a mindset that நம்ம சிலபஸை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு ப்ராக்டிஸாக ஒரு ஆக்சுவல் நீட் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு you should be able to come and write the GIB exam. ஓகே, அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்க்கான ஃபைனல் கால் பசங்களா இது. ஸோ இந்த வாரத்தோட அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் டேப் அண்ட் மெட்டீரியல்ஸோடையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இதே ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கும் கம்மியாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனோட காஸ்ட் வந்து கவர் ஆகிடும் பசங்களா. ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Now, இந்த ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் வாட் ஐ ஹவ் புட் டவுன் ஹியர். ஓகே, ஸோ நம்ம வந்து டெர்மினாலஜிஸ், மெண்டலுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அவருடைய பேசிக் லாஸ் எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ், ஈஸி டாப்பிக்கில் தான் வரும். அதை விட கொஞ்சம் வந்து மீடியம் டாபிக்ஸில் வந்து அடுத்த 2 லாஸ், அதுலேருந்து வரக்கூடிய டீவியேஷன், செக்ஸ் டிட்டர்மினேஷன் எல்லாமே மீடியம். அண்ட் தென் லாஸ்ட்டாக I'll be teaching you the ஹார்டான டாபிக்ஸ் which is mostly theory of inheritance, linkage and recombination. இதிலிருந்து தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இயர் ஆன் இயர் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? Now when you look at the principles of variation அப்படிங்கிற இந்த principles of inheritance and variationங்கிற சாப்டரில் ஒரு சில டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கற்றுக்கணும் பசங்களா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபேக்டர். அதாவது மெண்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஹெரிட் பண்ணுறது ஏதோ ஒன்று நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. அந்த ஏதோ ஒன்று அப்படிங்கிறத வந்து ஒரு யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டியாக he called it as a factor. Okay, so that is the first thing. Now gene அப்படிங்கிறது என்னது? நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டை வந்து நீங்கள்
எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் which again எக்ஸ்ப்ரெஷனுங்கும் போது நம்ம மாலிகுலர் பேசிஸ் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதை நம்ம ப்ரோட்டீனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இந்த செக்மெண்ட்லேருந்து வருது அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டருக்கான ஜீன் அப்படின்னு இந்த ஒரு செக்மெண்ட்டை நம்ம சொல்லலாம். நான் இப்போ இந்த ஒரு ஜீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ கண்ணோட கலர்னு எடுத்துக்கிட்டால் தெர் இஸ் ப்ரௌன் ஐஸ், தெர் இஸ் ப்ளூ ஐஸ், ஹேர்னு பார்த்தா தெர் இஸ் கர்லி ஹேர், தெர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஹேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு different forms of a single gene வந்து நம்ம or a single factor வந்து நம்ம alleles அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த alleles வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இதுதான் என்னோட குரோமோசோம், ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இப்போது கண்ணு கலருக்கான ஒரு ஏ அப்படிங்கிற ஜீன் இருக்குன்னா இதே இடத்துல அந்த இன்னொரு குரோமோசோம்லேயும் அதே கண்ணு கலருக்கான ஜீன் இருக்கும் அண்ட் அதில் ஒரு allele இருக்கும். அது என்னது, அந்த ஃபார்ம் என்னது, மேபி அ டாமினன்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ அது என்னவா வேணால் இருக்கலாம். பட் இந்த ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன, நமக்கு ஒரே குரோமோசோம், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமோசோம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி சிமிலரான 2 குரோமோசோம் 1 வந்து என்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு காப்பி நான் அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன், இன்னொரு காப்பி அப்பா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் வந்து நமக்கு what is happening is சிமிலரான குரோமோசோம்ஸ் வந்து will come together இல்லையா, நம்மளோட ரீகாம்பினேஷன் போது, நம்மளோட செக்ஷுவல் டிவிஷன் போது. ஸோ மியோசிஸ் நடக்கும்போது இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் சேர்ந்து வரப்போ இந்த அலியல்ஸ் வந்து அதே பொசிஷன் இன் 2 குரோமோசோம்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இந்த அலியல் வந்து எப்படி இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது டாமினன்ட். ஓகே, பட் ஒரு டாமினன்ட் கூட இருக்கும்போது வாய் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிற ஜீன் தான் ரெசசிவ். ஸோ ஒரே மாதிரியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஓகே, பட் வேறு மாதிரியாக இருக்கும்பொழுது ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க which is the dominant and இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருப்பாங்க which is the recessive. நான் நமக்கு எக்ஸ்பிரஷன் முடிவில் ஆக்சுவலாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் லைக் கண்ணு கலர், ஹேரோட டைப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விஷயங்கள் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை நம்ம ஃபீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜெனட்டிக்கலாக ஒரு வேளை எனக்கு இந்த ஏ எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்னா அது ஏவாகவும் இருக்கலாம், இல்லை ஹெட்டரோசைகஸான கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் மேக்கப் அப்படிங்கிறது இஸ் த ஜீனோடைப். ஓகே, ஸோ ஒரே மாதிரியான அலியல்ஸ் இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ் அண்ட் வேறு மாதிரியான அலியல்ஸ் இருந்ததுன்னா அது ஹெட்டரோசைகஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே நிறைய தடவை நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுருக்கிறோம். சரியா பசங்களா? Now when you look at மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ கிரெகார் மெண்டல்ங்கிறவர் வந்து he conducted hybridization experiments. ஓகே, ஸோ இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் சாம்பிளிங் சைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சக்ஸசிவ் ஜெனரேஷன்ஸுக்கு அவரோட லாஸை டெஸ்ட் பண்ணினதுனால வேறு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் ரொம்ப கிளியர் கட்டாக இந்த ரூல்ஸை நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டளை நமக்கு இருந்தது. ஓகே, நான் அவர் என்ன பண்ணாருன்னா கார்டன் பீ பிளான்ட்ல தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். நான் இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா டால் டுவார்ஃப், எல்லோ க்ரீன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் வந்து இருந்தது. அதாவது பிங்க் மாதிரி பர்பிள் மாதிரி பிங்க்லாம் இல்லாமல் கிளியர் கட்டான டிஃப்ரென்சஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸாக அவர் எடுத்தார். அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் செல்ஃப் பாலினேட் பண்ணாலும் அதே ட்ரேட் அப்படியே தான் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ட்ரூ ப்ரீடிங்கான ஒரு லைன். ஓகே, ஸோ அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் மொத்தம் ஒரு 7 ஃபீச்சர்ஸ் எடுத்திருந்தார். ஓகே, அண்ட் அதில் கான்ட்ராஸ்டிங்கான ட்ரேட்ஸ். ஸோ இப்போ ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் டால் அண்ட் டுவார்ஃப், கலர்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ளவரோட கலர்னு எடுத்துக்கிட்டால் வயலட் அண்ட் ஒயிட். ஓகே, அதே மாதிரி பொசிஷன் எடுத்துக்கிட்டால் ஆக்சியலாக இல்லை டெர்மினலாக, பாட் ஷேப் வந்து இன்ஃப்ளேட்டடாக இல்லை கன்ஸ்ட்ரிக்டடாக, கலர் வந்து க்ரீனாக எல்லோவா, அதே சீட் கலர்னு பார்க்கும்போது எல்லோவா க்ரீனா, சீட் ஷேப்புன்னு பார்க்கும்போது ரவுண்டாக ரிங்கிள்டா அப்படிங்கிறத கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸை வச்சு பார்த்தாரு. ஓகே, நான் இந்த 7 கேரக்டரிஸ்டிக்ஸுமே எத்தனை குரோமோசோமில் இருந்தது? வெறும் 4 குரோமோசோமில் தான் இந்த அத்தனை ட்ரேட்ஸுமே இருந்தது. ஓகே, ஸோ இதுக்கான ட்ரூ ப்ரீடிங் ஆன பிளான்ட்ஸ் எடுத்து அதை பேரண்ட்ஸாக வச்சு அந்த பேரண்ட்ஸ்கிட்டேருந்து F1 ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜெனரேஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங். ஆனால் இது கலர்க்கும்போது இந்த F1ல் எல்லாமே ஒரே பேரண்ட்டை போல் இருந்துச்சு.
நான் அந்த ஒரு பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணும்பொழுது வாட் ஹேப்பன், அதிலிருந்து வரக்கூடிய இந்த F2 ஜெனரேஷனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இந்த ரெண்டு ட்ரேட்ஸுமே எக்ஸ்ப்ரெஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகாத இந்த ஒரு ட்ரேட் கூட எனக்கு F2 ஜெனரேஷனில் எந்த கலப்படமும் இல்லாமல் மிக்சிங்கும் இல்லாமல் கிளியராக எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சு. ஓகே, now like I said, genetic makeup is known as genotype, physical appearance is known as phenotype. Okay, now ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனுமே ஒவ்வொரு மீன்ஸ் ஜெனரேஷனுக்குமே இந்த பேரண்ட்டோட அலீல்ஸ் வந்து டீவியேட் என்ன சொல்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் இல்லையா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸுக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கெமெட்டோஜெனசிஸ் நடக்கும்பொழுது 50% சான்ஸ் வந்து ஒவ்வொரு அலீலும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ எல்லா கெமீட்ஸுமே ஒரே அலீல் தான் வச்சுருக்கோம். பட் இது ஹெட்டரோசைகஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹெட்டரோசைகஸான அலீல்ஸ் வந்து 50% சான்ஸ் வந்து gametes will have இந்த ஒரு allele and 50% chance வந்து இந்த ஒரு gamete இருக்கிறதுக்கான chances இருக்கு. ஓகே, நான் ஒரே மாதிரி இருந்தால் அது homozygous, ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அது heterozygous. This I have told you பசங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பனட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு பேரண்ட்ஸோட அலீல்ஸை வந்து நம்ம சைடில் போட்டோம்னா அது கோயின்சைட் ஆகிற டப்பாவில் நம்ம டிஃப்ரெண்ட் அலீல் காம்பினேஷன்ஸை போட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு என்ன ஜீனோடைப் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெண்டல் ட்ரை பண்ண அந்த ஒரு கிராஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடச்சது 3:1 phenotypic ரேஷியோ. அதாவது F2 ஜெனரேஷனில் 3 பேர் ஒரு டாமினன்ட் அலீல் டாமினன்ட் எக்ஸ்பிரஷன் வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் ரெசசிவான ட்ரேட்டை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்கலி பார்த்தீங்கன்னா 1:2:1ங்கிற ரேஷியோவில் ஒரு டாமினன்ட் ஃபுல்லாகவே டாமினன்ட், ஒரு ரெண்டு வந்து ஹெட்டரோசைகஸ் அண்ட் ஒன்று வந்து இஸ் அ ரெசசிவான ஹோமோசைகஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. நான் ரெசசிவ் அப்படின்னா அது எப்படியோ ஹோமோசைகஸாக தான் இருக்கணும், இருந்தால் தான் அந்த ட்ரேட் வந்து நமக்கு வெளிவரும் இல்லையா. ஸோ இந்த ஒரு phenotypic ரேஷியோ அண்ட் இந்த ஒரு ஜீனோடைபிக் ரேஷியோவை அவர் கண்டுபிடிச்சிட்டு இதிலிருந்து அவர் கொடுத்த 3 லாஸ் தான் நம்ம மெண்டேலியன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லாஸ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். ஸோ அதில் முதல் லா வந்து இஸ் த லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ஜெனட்டிக்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வெளிப்படுத்துகிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபேக்டர்ஸ் எப்பவுமே பேர்டாக தான் இருக்கும். ஓகே, டிஸ்சிமிலர் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து இருக்கும்போது, அதாவது ஹெட்டரோசைகஸாக டிஸ்சிமிலர் ஃபேக்டர்ஸ் சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தர் தான் டாமினேட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டாமினன்ட் அண்ட் ரெசசிவ்ங்கிறது தான் லா ஆஃப் டாமினன்ஸில் சொன்னார். அதே மாதிரி ஒரு கெமீட் ப்ரொடக்ஷன் நடக்கும்பொழுது இந்த ஒவ்வொரு பேர் ஆஃப் ஃபேக்டரும் வந்து ஈக்குவலான ஒரு சான்ஸில் வந்து இட் இஸ் செக்ரிகேட்டிங் இன்டு த கெமீட். ஓகே, ஸோ இந்த பேர்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகி கெமீட் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். இதுதான் ரெண்டாவது லா அவர் வந்து கொடுத்தது. ஓகே, நவ் பசங்களா பிஃபோர் வி கோ இன்டு த third law and other difficult-ஆன டாபிக்ஸ், இந்த ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த ஒரு டிஸார்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த டாமினன்ட் ரெசசிவ் அப்படிங்கிற முறையில் வந்து மெண்டல் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மெண்டேலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த டாமினன்ட்டோ ரெசசிவோ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம 22 பேர்ஸ் ஆஃப் ஆட்டோசோமில் இருந்துச்சுன்னா தென் we can call it as an autosomal Mendelian disorder. அப்படி இல்லாமல் அது எக்ஸ் குரோமோசோம் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் then we can call it as a sex chromosomal disorder. ஓகே, ஸோ இதுலேயே டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் இருக்குது பசங்களா. ஸோ ஒருவேளை என்னோட ஒரு ஆட்டோசோமில் டாமினண்ட்டான டிசீஸ் அப்படின்னா
ஒரு அலீலில் டிசீஸ் இருந்தாலே கண்டிப்பாக வந்து அந்த டிசீஸ்ட் அலீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஓகே, பட் ஒருவேளை வந்து அது ரெசசிவான டிசீஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹெட்டரோசைகஸான இண்டிவிஜுவல்ஸ் வந்து வெறும் கேரியராக மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஹெட்டரோசைகஸான இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் ரெசசிவ் கண்டிஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு டிசீஸை வெளிப்படுத்துவாங்க. ஸோ தட் இஸ் த ரெசசிவான ஒரு ஆட்டோசோமல் டிசீஸ். ஓகே, ஸோ சிக்கல் செல் அனீமியா, ஃபினால்கிட்டோனியூரியா, தாலசீமியா இது எல்லாமே ஆட்டோசோமலான ரெசசிவான டிசீஸில் வரும். ஓகே, நான் எக்ஸ் குரோமோசோம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகேன் டாமினன்ட்னா அது இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசீஸ் வந்து வெளி ஆயிடும். ஓகே, பட் ஆனால் ரெசசிவான செக்ஸ் குரோமோசோமல் டிசீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபீமேல்ஸுக்கு தான் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. அப்போ ஒருத்தர்கிட்ட டிசீஸ் இருந்து இன்னொருத்தர்கிட்ட டிசீஸ் இல்லை அப்படின்னா இது ஒரு ரெசசிவ் டிசீஸ் அப்படிங்கிறதுனால அந்த டாமினன்ட் எக்ஸ் வந்து காப்பாற்றிடும். ஓகே, பட் இஃப் இட் இஸ் அ மேல் தென் மேல்ஸ் கிட்ட ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தானே இருக்குது. ஸோ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அந்த ஒரு எக்ஸில் சப்போஸ் டிசீஸ் அலீல் இன்ஹெரிட் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவங்களுக்கு டிசீஸ் வந்துடும். ஓகே, ஸோ கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபீலியா ஆர் சச் எக்ஸாம்பிள்ஸ். நான் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மெண்டேலியன் லா ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒன்று, பட் மொத்தமாக குரோமோசோம்லேயே பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து we call it as a chromosomal disorder. ஸோ ஆட்டோசோமல் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோம் 21 இந்த ஒரு ஆட்டோசோம் வந்து 2 காப்பி, ஒன்று அம்மா கிட்டேருந்து ஒன்று அப்பா கிட்டேருந்துங்கிறதுக்கு பதிலாக 3 காப்பி ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம் பசங்களா. ஸோ ட்ரைசோமி ஆஃப் குரோமோசோம் 21 தான் நமக்கு டவுன் சிண்ட்ரோம் காஸ் பண்ணுது. இதே செக்ஸ் குரோமோசோம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி செக்ஸ் குரோமோசோமில் ஐதர் XX இருக்கணும் இல்லை XY இருக்கணும். அது ரெண்டும் இல்லாமல் XXY அப்படின்னு இருந்ததுன்னா அது பேர் கிளைன்ஃபெல்டர்ஸ் சிண்ட்ரோம். ஸோ அப்போ XX and Y இருக்கிறதுனால both male and female characteristics வந்து இந்த ஒரு இண்டிவிஜுவலில் வந்து வெளியாகும். டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது X0. ஸோ XX ஆகிறதுக்கு பதிலாக ஒரு XY ஆகிறதுக்கு பதிலாக ஒரு X இருந்துட்டு இன்னொன்று காணாமல் போச்சு. ஸோ இட் இஸ் அ பிளாங்க் ஆன ஒரு குரோமோசோம் ஆகிடுது. ஸோ இந்த XO இருந்ததுன்னா we call this as a Turner's syndrome. Okay, now looking at each of the diseases in a little bit of detail, hemophilia அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா இட் இஸ் அ நான் ஸ்டாப் ப்ளீடிங்கான ஒரு டிசீஸ். என்ன பிரச்சனை அப்படின்னா கிளாட்டிங் கேஸ்கேடில் ஒரு ப்ரோட்டீன் வந்து இல்லாத காரணத்தினால நான் ஸ்டாப் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஹெட்டரோசைகஸான ஃபீமேல்ஸ் வந்து இதை அவங்க சன்ஸுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. எப்படி? ஏன்னா இந்த ஹெட்டரோசைகஸான ஃபீமேல்னு சொல்லும் போது இந்த ஒரு டிசீஸ் வந்து இஸ் அ ரெசசிவான செக்ஸ் குரோமோசோமல் டிஸார்டர். ஓகே, ஸோ செக்ஸ் லிங்க் டிஸார்டர் அப்படின்னு சொல்லும்போது ஃபீமேல்ஸ் வந்து இதை வெளிப்படுத்த மாட்டாங்க, பட் தே ஆர் கேரியர்ஸ். பட் அம்மா கிட்டேருந்து தான் எக்ஸ் குரோமோசோம் சன்ஸுக்கு போகும், அப்பா கிட்டேருந்து வெறும் Y குரோமோசோம் தான் வரும். அப்போ இந்த எக்ஸ் குரோமோசோம் ஒருவேளை சன்னுக்கு போச்சு அப்படின்னா டைரெக்டாக தட் பர்டிகுலர் சன் வில் பி affected by hemophilia. Okay, so possibility of ஒரு female becoming hemophilic வந்து ரொம்ப rare because female-ம் affect ஆயிருக்கணும் மேலும் affect ஆயிருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த ஒரு disorder வெளியாகும். So possibility of the female becoming hemophilic அப்படிங்கிறது ரொம்ப rare because அம்மாவும் affect ஆயிருக்கணும் அப்பாவும் affect ஆயிருக்கணும், அப்போ மட்டும்தான் வந்து female can be hemophilic and அதுவுமே later stages of life-ல viable-ஆ இருக்கிறது ரொம்ப chances கம்மி. ஓகே, நான் இந்த ஒரு sickle cell anemia அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டிசீஸ் பசங்களா which is an autosomal linked recessive-ஆன ஒரு டிசீஸ். நான் இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோசாமல் ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நார்மலாக இருக்கக்கூடிய ஜீன் வந்து HBA அப்படின்னு சொல்லுவோம். நான் அஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த சிக்கிள் செல் அனேமியாக்கான ஜீன் வந்து HBS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசசிவ் கண்டிஷனில் HBS சேர்ந்து வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சிக்கிள் செல் அனேமியா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, நான் இதை தவிர வேறு எந்த ஒரு ஹெட்டரோசைகஸான ஒரு இது இருந்தாலோ இல்லை நார்மலான HBA இருந்தாலோ there will be no traces of the disease. ஆனால் இவங்களுக்கு 50% சான்ஸில் வந்து it can go to the next generation. பட் இங்கே என்ன, இது வந்து ஒரு ஆட்டோசாமல் ஜீன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது மேல்ஸோ ஃபீமேல்ஸோ both are equally likely to be affected and whether males or females நம்ம டிரான்ஸ்மிஷனும் அதே 50-50 ப்ராபபிலிட்டி தான் இதுவும்
ஆகவும் இருக்கும். நான் சிக்கிள் செல் அனீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா செயின், ஸோ ஹீமோக்ளோபினில் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 செயின் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பீட்டா செயினுடைய 6வது பொசிஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குளூட்டமிக் ஆசிட்க்கு பதிலாக வேலின் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஷேப் ஆஃப் த செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கிள் செல்லாக மாறிடுது. நான் ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிறது இன்னொரு ரெசசிவான ஒரு ஆட்டோசோமல் டிசீஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர். எதனாலனா ஒரு என்சைம் இருக்குது கால்ட் ஃபினைல் ஆலனின் ஹைட்ராக்சிலேஸ். இது வந்து ஃபினைல் ஆலனினை டைரோசினாக மாற்றக்கூடிய ஒரு என்சைம். இந்த என்சைம் குறைபாடுனால ஃபினைல் ஆலனின் அக்யூமுலேட் ஆகிடுது பாடியில். இந்த அக்யூமுலேட் ஆகிற ஃபினைல் ஆலனின் வந்து ஃபினைல் பைருவிக் ஆசிடும் அதர் டெரிவேட்டிவ்ஸுமாக மாறி பிரெயினில் போய் அக்யூமுலேட் ஆகுது, லிவரில் போய் அக்யூமுலேட் ஆகுதுங்கிற மாதிரி பயங்கர டாக்ஸிக்கான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. ஓகே, நவ் திஸ் வில் ரிசல்ட் இன் சம்திங் கால்ட் த ஹைப்பர் ஃபினைல் ஆலனினேமியா. ஓகே, ஸோ இந்த ஒரு கண்டிஷன்னால தான் வந்து தேர் கேன் பி மெட்டல் retardation, தேர் கேன் பி அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபினைல் கீட்டோனியூரியா இட் செல்ஃப். நான் தாலசேமியாங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ அனதர் ரெசசிவான ஆட்டோசோமல் டிசீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிக்கிள் செல் அனீமியாவில் ஷேப் மாறி போச்சு, அதாவது குவாலிட்டி வந்து மாறி போச்சு. பட் இங்கே வந்து we talking about the quantity. ஓகே, ஸோ செயின்ஸ் வந்து கம்மியாக தயாரிக்கிறதுனால தான் இந்த ஒரு தாலசேமியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து நமக்கு வருது. ஓகே, ஸோ there is a decreased hemoglobin production that will take place. ஓகே, ஸோ இந்த ஒரு இதில் வந்து இப்போ நம்மளோட குளோபின் செயினில் வந்து ஆல்ஃபா பீட்டா 2 செயின்ஸ் இருக்கா. ஸோ ஆல்ஃபா குறைபாடாக இருந்ததுன்னா அது ஆல்ஃபா தாலசேமியா, பீட்டா குறைபாடாக இருந்ததுன்னா பீட்டா தாலசேமியா. ஸோ இந்த 4 ஜீன்ஸில் எந்த ஜீன்ஸில் குறைபாடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தாலசேமியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து வருது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா போன் ப்ராப்ளம், டார்க்கரான யூரின், yellow-ஆன ஸ்கின்னு பசங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும். ஓகே, நான் இந்த ஆல்ஃபா தாலசேமியாவில் ஆல்ஃபா குளோபின்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது, பீட்டா தாலசேமியாவில் பீட்டா வந்து எஃபெக்ட் ஆகுது. நவ் ஆல்ஃபா அப்படிங்கிற இந்த தாலசேமியா வந்து HbA1 HbA2ன்னு 2 குரோமோசோம் 16லேருந்து இதை ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக வேண்டி தூண்டுது. நான் இந்த ஒரு ஜீனில் சப்போஸ் மியூட்டேஷனோ அல்லது டிலீஷனோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் ஆல்ஃபா தாலசேமியாக்கான சான்சஸ் இருக்குது. இதே பீட்டா தாலசேமியா அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஜீன் தான் பசங்களாக இருக்குது, HBB, which is present in the chromosome number 11. ஓகே, ஸோ இந்த ஒரு ஜீனில் இருக்கிற மியூட்டேஷன்னால நமக்கு பீட்டா தாலசேமியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜீன்ஸ் என்னென்ன எந்த குரோமோசோமில் இருக்குது அண்ட் எந்த தாலசேமியாக்கான காசிட்டிவ் ஆர்கானிசம் அதுங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா பசங்களா? ஸோ மேல்ஃபார்ம்டான குறைவான குவான்டிட்டி வந்து நம்ம தாலசேமியாவில் பார்க்குறோம். வேறஸ் ஷேப்பே கம்ப்ளீட்டாக மாறுறது தான் வந்து நம்மளோட சிக்கிள் செல் அனீமியா. ஸோ சிக்கிள் செல் அனீமியா இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டிசீஸ், பட் தாலசேமியா இஸ் அ குவான்டிடேட்டிவ் டிசீஸ். கிளியர் பசங்களா? நான் when you look at color blindness, இது வந்து ஒரு செக்ஸ் லிங்க்டான ஒரு டிஸார்டர் பசங்களா. ஸோ இதில் வந்து ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியலனா தான் நம்ம கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு டிஃபெக்ட் வந்து எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிற ஒரு ஜீனில் வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதுனால ஃபீமேல்ஸுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த கலர் பிளைண்ட்னஸ்க்கான டிசீஸ் வந்து ஒரு எக்ஸில் இருந்தாலும் இன்னொரு எக்ஸ் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து காப்பாற்றிடும். பட் மென்னுக்கு இந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த எக்ஸில் ஒருவேளை கலர் பிளைண்ட்னஸ்க்கான ஜீன் இருந்தது அப்படின்னா நேச்சுரலாக அவங்களும் கலர் பிளைண்டாக தான் இருப்பாங்க. ஓகே, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 8% ஆஃப் மேல்ஸுக்கும் வெறும் 0.4% ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கும் தான் இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷனில் அவங்க கலர் பிளைண்டாக இருக்க மாட்டாங்க. பட் மேல்ஸுக்கு சன்ஸுக்கு இந்த ஒரு டிசீஸை அவங்களால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸ் குரோமோசோம் மேல்ஸ் கிட்ட ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மென்னை தான் வந்து பாதிக்குது. அண்ட் ஆல்வேஸ் ஃபார் த பாய்ஸ், ஃபார் த சன்ஸ் வந்து ஒய் குரோமோசோம் அப்பா கிட்டேருந்து வரும், அம்மா கிட்டேருந்து தான் எக்ஸ் குரோமோசோம் வரும். ஸோ 50% சான்ஸ் வந்து ஒரு கேரியர் உமன் வந்து இந்த ஒரு ஜீனை வந்து அவங்களோட சன்னுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அவங்களே கலர் பிளைண்டாக இல்லாட்டியும் ஹர் சன் கேன் பி கலர் பிளைண்ட். ஓகே, நான் இந்த ஒரு விஷயத்தில் இன்னொரு முக்கியமான திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அப்பா கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு டாட்டர் வந்து கலர் பிளைண்ட் ஆகவே முடியாது. ஸோ டாட்டர் கலர் பிளைண்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த அப்பாவோட கலர் பிளைண்ட் ஜீன் ஆஸ் வெல் அஸ் அம்மாவோடைய ஒரு கேரியரோ இல்லை அம்மாவோட எஃபெக்டட் ஜீனோ இருந்தால் அதை மட்டும்தான் ஒரு டாட்டரால்
கலர் பிளைண்டாக இருக்க முடியும். ஸோ அப்பா கிட்டேருந்து ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் வருதுங்கிறதுனால கண்டிப்பாக தட் இஸ் பாசிபிள். ஸோ அப்பா நார்மலாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டாட்டர் எப்போவுமே கலர் பிளைண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பசங்களா. ஸோ when I talk about chromosomal disorders, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம செக்ரிகேஷனில் ஏதோ பிரச்சனை, செல் டிவிஷனில் ஏதோ ஒரு பிரச்சனைனா தான் நமக்கு இந்த ஒரு deletion or addition of chromosome வந்து நடக்குது, which we call as the aneuploidy. Okay, இந்த ஒரு அனியூப்ளாய்டில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டவுன் சிண்ட்ரோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரோமோசோம் 21 வந்து 2 காப்பிக்கு பதிலாக 3 காப்பி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசீஸ் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ ட்ரைசோமி ஆஃப் குரோமோசோம் 21 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் ஷார்ட் ஸ்டேச்சோட, சின்ன ரவுண்ட் ஹெட்டோட, ஃபரோ டங்கோட இருப்பாங்க. அண்ட் பாம் வந்து ப்ராடாக இருக்கும், பாம் க்ரீஸ் ரொம்ப கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஃபிசிக்கல், சைக்கோமோட்டர் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டில் பயங்கர ரீட்டார்டேஷன் இருக்கும். ஓகே, சைக்கோமோட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நம்ம புரிஞ்சு செய்கிற ஸ்கில்ஸ், நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அதனால பாதிக்கப்படும். நான் கிளைன்ஃபெல்டர்ஸ் வந்து இதே குறைபாடோ இல்லை எடிஷனோ நமக்கு செக்ஸ் குரோமோசோமில் நடக்கும்போது இருக்கிற 2 டிசீஸ் தான் கிளைன்ஃபெல்டரும் இதுக்கு அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு XXY அப்படிங்கிற கண்டிஷனில் ஃபீமேல் டெவலப்மெண்ட் லைக் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெஸ்டோ இல்லை அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் இருக்கும். அண்ட் அதோடு சேர்ந்து மேஸ்குலினான ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க முழுமையாக XXும் கிடையாது, XYயும் கிடையாதுங்கிறதுனால தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஸ்டெரைல். ஸோ இவங்களுக்கு 47 குரோமோசோம்ஸ் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 46. ஸோ தட் இஸ் கால்ட் த கிளைன்ஃபெல்டர்ஸ் சிண்ட்ரோம். நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டர்னர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு. ஓகே, ஸோ குறைபாடில் என்ன ஆகுதுன்னா 45 மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ 44 + X0 தான் அவங்களுடைய கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஓவரீஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சுட்டு அது அப்படியே நின்றோம். ஸோ தே ஆர் ஆல்சோ ஸ்டெரைல், தே ஹாவ் ரூடிமெண்ட்ரி ஓவரீஸ். அண்ட் அதை தவிர எந்த ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸும் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது, பிகாஸ் முழுமையாக XXங்கிறது அவங்களுக்கு இல்லை. கிளியர் பசங்களா? ஸோ டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர்ஸ் அண்ட் டர்னர் சிண்ட்ரோம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. நவ் மூவிங் ஆன் டு த மீடியம் டாபிக். அதுக்கு முன்னாடி ரிமெம்பர் நம்ம GIB எக்ஸாம் 26th October இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த QR யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈஸி முடிச்சாச்சு. Now coming to the மீடியமான டாபிக்ஸ். ஓகே, என்னெல்லாம் நமக்கு வந்து மீடியம் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ சிம்பிளாக ஒரு கேரக்டரை வச்சு பண்ணும்போது மெண்டல் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 லாவையும் கொடுத்துட்டாரு. பட் 2 பேர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸை வச்சு நான் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னா, he saw that இப்போ நம்மளோட பேசிக்காக இப்போ ரவுண்ட் அண்ட் எல்லோ அப்படிங்கிற ஒரு பேரண்ட்டை நீங்கள் ரிங்கிள்ட் அண்ட் க்ரீன் அப்படிங்கிற ஒரு பேரண்ட்டோடு நீங்கள் க்ராஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? நார்மலாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து F1ல் டாமினன்ட் அலீல்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதே போல் வந்து YY அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட F1 ஜெனரேஷனில் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை செல்ஃப் க்ராஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரவுண்ட் எல்லோ நார்மலான டாமினண்ட்டான ட்ரேட், நமக்கு க்ரீன் அண்ட் ரிங்கிள் நார்மலான ரெசசிவான ட்ரேட் அப்படின்னு பேரண்ட்டோட ட்ரேட் சேர்ந்து புதுசாக 2 காம்பினேஷன் வரும். என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆனால் க்ரீன் கலர், அதே மாதிரி க்ரீன் ஆனால் இட் இஸ் ரவுண்ட் ஆனால் க்ரீன் கலர், அதே மாதிரி ரிங்கிள்ட் ஆனால் எல்லோ கலர் அப்படின்ற மாதிரி 2 புது காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். என்னடா இது புது காம்பினேஷன் இருக்கே அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒவ்வொரு ஃபீச்சர், அதாவது ரவுண்டு மட்டும் ரிங்கிள்டு மட்டும் அப்படின்னு எடுத்திங்கன்னா 12க்கு 4 which is nothing but 3:1. அதே இது நீங்கள் க்ரீன் அண்ட் எல்லோ அதை எடுத்தீங்கனாலுமே மொத்த க்ரீன் அண்ட் மொத்த எல்லோவை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அதே உங்களுக்கு வந்து you will get the same 12:4 which is nothing but 3:1 ratio. ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து எந்த ஒரு கட்டத்துலையுமே
for any reason நமக்கு இந்த 3:1 ரேஷியோங்கிறது மாறவே இல்லை. ஸோ அந்தந்த ஃபேக்டர்ஸ் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் பசங்களா இந்த ஒரு லா. நான் மெண்டல் கொடுத்த இந்த லாஸ்லேருந்து தெர் ஆர் சிக்னிஃபிகண்ட் டீவியேஷன்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்னது டாமினன்ட் ரெசசிவ் ரெண்டு தான் இருக்கும்னு. பட் ஒரு சில பிளான்ட்ஸில் இப்போ கால் காரன்ஸ் வந்து ஒர்க் பண்ண இந்த ஒரு மிராபிலிஸ் ஜலாப்பாவில் வந்து என்னாச்சு அப்படின்னா it is called incomplete dominance because red and white பூவை நம்ம கலக்கும்போது பிங்க் அப்படிங்கிற நடுப்புற ஒரு ட்ரேட் வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ அப்போ ஃபீனோட்டிபிக் அண்ட் ஜீனோட்டிபிக் ரேஷியோ ரெண்டுமே 1:2:1 இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டாமினன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்பீஷீஸில் நம்ம பார்க்கல. ஸோ அதுதான் முதல் டீவியேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சரி 2 பேர் இருந்தால் ஒருத்தர் பேசணும் இன்னொருத்தர் வாய் மூடிட்டு இருக்கணும்னு தானே வந்து அவர் சொன்னது ரூல். பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா 2 பேருமே டாமினண்ட்டும் கிடையாது 2 பேருமே ரெசசிவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா நம்மளோட பிளட் குரூப்லேயே இருக்குது. ஸோ ஹியர் இஃப் யூ see நம்ம ஒயிட் அண்ட் ரெட் கவுஸை மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரோவான் கவ் வருது வந்து இஸ் அ கோடாமினன்ஸ்க்கான ஒரு ஆதாரம். ஓகே, அதே மாதிரி ஏபிஓ பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி பிளட் குரூப் அப்படிங்கிறதுல ஏ ஆன்டிஜனும் இருக்கும் பி ஆன்டிஜனும் இருக்கும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 பேருமே டாமினண்ட்டாக இருக்கிறது தான் இந்த ஒரு கோ டாமினன்ஸ். அதே போல் மெண்டல் சொன்னது வந்து ஒரு ஜீனுக்கு 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் 2 அலீல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொன்னார். பட் ஒரு பாப்புலேஷன்லன்னு எடுத்து பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர்ஸுக்கு நிறைய அலீல்ஸ் இருக்குது பசங்களா. தட் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிஓ பிளட் குரூப். ஸோ ஏ பி ஓ இது 3த்துக்கான 3 டிஃப்ரெண்ட் அலீல்ஸ், அதாவது IA IB அண்ட் I அப்படிங்கிற 3 வித்தியாசமான அலீல்ஸ் தான் நம்ம பாப்புலேஷனில் பார்க்குறோங்கிறதுனால தட் இஸ் அ கேஸ் ஆஃப் மல்டிபிள் அலீலிசம். ஓகே, ஸோ இது ரெசசிவாக இருந்தாலும் இவங்க 2 பேருமே கோடாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஐதர் நமக்கு மீன்ஸ் ஃபீனோடிப்பிக்கலாக பார்த்தா ஏபி அல்லது ஓ அப்படின்னு 4 வித்தியாசமான டைப்ஸ். ஆனால் ஜீனோடிப்பிக்காக பார்த்தா மொத்தம் 6 வகையான கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம இந்த ஒரு ஜெனட்டிக் காம்பினேஷனில் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் போத் கோடாமினன்ஸ் ஆஸ் வெல் as our என்ன சொல்கிறது இது மல்டிபிள் அலீலிசம். சரியா? நான் கம்மிங் டு த பெடிகிரி அனாலிசிஸ் பசங்களா. பெடிகிரி அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம படித்தோம் இல்லையா டிஸார்டர்ஸ், அது நம்ம கிராஃபிக்கலாக படிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டூல் தான் இந்த ஒரு பெடிகிரி அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த அனாலிசிஸை வச்சு இது ஆட்டோசோமல் ரெசசிவாக டாமினண்ட்டாக இல்லை எக்ஸ்லிங்க்டாக ரெசசிவாக டாமினண்ட்டாங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். நான் இந்த ஒரு டேபிள் உங்கள் NCERTலையும் இருக்குது பசங்களா. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேலோட சிம்பிள் ஸ்கொயர், ஃபீமேலோட சிம்பிள் வந்து சர்க்கிள். எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை மொத்தமாக எத்தனை பசங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வெறும்னா டைமண்ட் போட்டுட்டு அதுக்குள்ள நம்பர் ஆஃப் ஆஃப் ஸ்ப்ரிங்கை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஷேட் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அஃபெக்டடான ஒரு இண்டிவிஜுவலை குறிக்குது. அதே மாதிரி பாதி ஷேட் பண்ணியிருந்தது ஒரு வேளை அப்படின்னா அது வந்து கேரியர் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஓகே, நான் அதே மாதிரி ஒரு சிங்கிள் லைன் போட்டால் இட் இண்டிகேட்ஸ் மேட்டிங், 2 சிங்கிள் லைன் கொடுத்தா கன்சாங்குவனஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்துக்குள்ளேயே மேரேஜ் அப்படிங்கிறது குறிக்குது. நான் இதுலேருந்து எத்தனை பசங்க வந்திருக்காங்க, யார் எஃபெக்டடாக இருக்காங்கங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு பெடிகிரி அனாலிசிஸ்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பசங்களா. ஸோ டிஸார்டர்ஸ் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோங்கிறதுனால திஸ் இஸ் அபவுட் இட். நவ் கமிங் டு த செக்ஸ் டிட்டர்மினேஷன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹெங்கிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கிராஸ் ஹாப்பரை வச்சு அவர் வந்து அதில் இருக்கிற ஸ்பெர்மாட்டோஜெனசிஸை படிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீ சா தட் ஒரு 50% ஸ்பெர்ம்ஸில் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பட் 50% அது இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு மர்மமாக வச்சுருக்கிற மாதிரி எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஓகே, நவ் 50%க்கு இந்த எக்ஸ் பாடி இருக்குது, அதுக்கப்புறமா இன்னொருத்துக்கு இந்த எக்ஸ் பாடி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை கண்டுபிடிச்சாங்க ஓகே இவர் சொல்கிற இந்த எக்ஸ் பாடி அப்படிங்கிறது வந்து இஸ் குரோமோசோம் அப்படின்னதுக்கப்புறம் தான் அதுக்கு எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிற பேர் வந்தது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மொத்தம் 4 வகையான செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ அதில் முதல் வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் XXXO வகை. ஓகே, ஸோ XXXOல என்ன நடக்குது? ஃபீமேல்ஸ் ஆர் கோயிங் டு பி XX. ஸோ எல்லா எக்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேல்ஸ் வந்து பாதியில் வந்து எக்ஸ் பாடி இருக்கும், மீதி பாதியில் எக்ஸ் பாடி இருக்காது. அப்போது 2 விதமான கேமீட்ஸ் வந்து மேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க.
அதுதான் மேல் ஹெட்டரோகேமெட்டி. பட் XXXOல முழுமையாக பார்க்கும்பொழுது இந்த மேல்ஸுக்கு மொத்தமாகவே ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் ஆஃப் மேல் ஹெட்ரோகேமெட்டி வந்து XXXY. ஸோ மேல் XYயாக இருக்கிற பட்சத்தில் குரோமோசோம் குறைபாடெல்லாம் கிடையாது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இப்போவும் ஃபீமேல்ஸ் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமீட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் மேல்ஸ் வந்து 2 விதமான கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் மேல் ஹெட்டரோகேமெட்டி. ஓகே, நவ் ஃபவுல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஸ்பீஷீஸில் என்ன ஆகும் அப்படின்னா மேல்ஸ் வந்து வில் ப்ரொடியூஸ் த சேம் டைப் ஆஃப் கெமீட். ஓகே, ஆனால் ஃபீமேல்ஸ் வந்து வில் ப்ரொடியூஸ் 2 different types of gamete. ஸோ அந்த மாடல் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷனாக தான் நம்ம ZZZW அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் மேம் ZZZWனா திருப்பியும் XXXWன்னு சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கல்ல. ஸோ அதுக்காக வேண்டி தான் சும்மா ஆல்ஃபபெட்ஸை வந்து மாற்றிருக்காங்களே தவிர there is no other reason behind this, சரியா? ஸோ ZZZWங்கிறது வந்து இஸ் த ஃபீமேல் ஹெட்டரோகேமெட்டிக்கான கண்டிஷன். ஓகே, ஸோ XXXOல நான் என்ன சொன்னேன், 50% X குரோமோசோம் இருக்கும், 50% இருக்காது. இதுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிராஸ் ஹாப்பர் அந்த மாதிரியான இன்செக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்டர்கோ பண்ணுவாங்க. நான் XY டைப் வந்து மோஸ்ட்லி ஹியூமன் பீயிங்ஸ், ட்ரோசோஃபிலா இதெல்லாம் தான் XY டைப் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பேஸ்ட் ஆன் எந்த ஸ்பெர்ம் எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து we will decide on whether it is a boy child or a girl child. Now ZZZWல what is happening, ஒரு சில birds, butterfliesலாம் வந்து the female is going to have 2 different kinds of eggs, male will have single type of sperm. ஸோ எந்த எக் வந்து ஸ்பெர்மை ஃபர்டிலைஸ் பண்ணுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து females will determine the sex in the case of the birds and the fowls. ஓகே பசங்களா, நான் கமிங் டு த லாஸ்ட் டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், ஹாப்ளோடிப்ளாய்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஹனி பீஸில் தான் நம்ம பார்க்குறோம். என்னன்னா ஃபீமேல் வந்து மொத்தமாகவே டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, இந்த டிப்ளாய்டான ஃபீமேல் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணி ஃபார்ம் பண்ணுற கேமீட், ஓகே, டைரெக்டாக பார்த்தினோஜெனசிஸ் மூலியமாக அது வந்து ஃபர்டிலைசேஷனே ஆகாமல் டெவலப் ஆகிறது தான் வந்து ஒரு மேல். ஸோ மேல்ஸ் எல்லாருமே ஹாப்ளாய்டாக இருப்பாங்க. ஓகே, அந்த மேல் வந்து இப்போ திருப்பியும் மியாசிஸ் அண்டர்கோ போச்சுன்னா இன்னும் கால்வாகமாயிடும் குரோமோசோம். ஸோ அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு மைட்டோசிஸ் மூலியமாக அது கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற கேமீட்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா தான் எனக்கு ப்ராப்பரான ஃபீமேல் ஹனி பீ வந்து கிடைக்கும். அந்த ஃபீமேல்லேருந்து வந்து ஒரு பீயை சூஸ் பண்ணி குவீன் பீயாக வந்து மாற்றுவேன். மிச்சது எல்லாமே ஒர்க்கர் பீஸாகவே ஸ்டெரைலாகவே இருக்கும். ஓகே பசங்களா, ஸோ ஃபீமேல்ஸ்னாவே டிப்ளாய்டு, மேல்ஸ்னாவே ஹாப்ளாய்டு அப்படின்னு மொத்தமாக குரோமோசோம் நம்பர்லேயே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கிளியர் எவ்ரிபடி? ஸோ இங்கே வந்து அப்படியே வந்து ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டாக இருக்கிறதுனால ஹாப்ளோடிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். Clear பசங்களா? Now another topic that you have to remember is the polygenic inheritance. So polygenic inheritanceல என்ன நடக்குது அப்படின்னா மல்டிபிளான ஜீன்ஸ் வந்து ஒரே ஒரு இண்டிவிஜுவல் ஒரே ஒரு ட்ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ண வைக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்கின் கலர் அல்லது ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து கருப்பு இல்லை சிவப்பு இல்லை நடுவில் அப்படி இல்லைனா வந்து 5 அடி இல்லை 6 அடி இல்லை 5 அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு செட் ரேஞ்சுமே கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஸோ 5, 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 6ன்னு நடுவில் நிறைய பேண்ட்விட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 இல்லை 3க்கு அதிகமான ஜீன்ஸ் வந்து அதோட அலீல்ஸ் கொடுக்குற ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டில் என்னோட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நடந்தது அப்படின்னா அதுதான் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, நவ் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலர் அப்படின்னா எல்லாமே டாமினண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஃபுல் பிக்மெண்டேஷன் வில் ஹேப்பன். எல்லாமே ரெசசிவாக இருக்கிற பட்சத்தில் பிக்மெண்டேஷன் சுத்தமாக இருக்காது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஜீன் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, மிச்சது ஷார்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 3 டாமினண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன் கியூமுலேட்டிவாக எனக்கு நடக்கும். இதுதான் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். பிளியோட்ராபிங்கிறது அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து நிறைய ஜீன்ஸ் ஒரு எஃபெக்ட் கொடுத்ததா, இங்கே ஒரே ஜீன் நிறைய எஃபெக்டை கொடுக்கும்.
ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படிங்கிறது ஒரு என்சைம் குறைபாடுன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஆனால் இந்த என்சைம் அக்யூமுலேட் ஆகிறதுனால மென்டல் ரீடார்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களோட ஹேர் பிக்மெண்டேஷன் குறையிறது, ஸ்கின் பிக்மெண்டேஷன் குறையுதுன்னு இந்த ஒரு ஜீன் பண்ணுற பிரச்சனையில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம ப்ளியோட்ராபி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவன் ஸ்டார்ச் கிரெயினோட சிந்தசிஸ் இன் ஒரு சில பிளான்ஸ் கூட இந்த மாதிரி ப்ளியோட்ராபி வந்து அண்டர்கோ பண்ணுது. ஓகே பசங்களா? ஸோ ஐம் ரிமைண்டிங் யூ அகேன், இன் கேஸ் நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? நான் மீடியம் டாபிக்ஸும் முடிஞ்சது பசங்களா. லாஸ்ட்டாக வி கம் டு த ஹார்டான டாபிக்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வி வில் டாக் அபவுட் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் வந்து ஏன் மேம் ஹார்ட் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் குழம்பி போய் ஆன்சரை தப்பாக மார்க் பண்ணுறது ரொம்ப காமன் இந்த ஒரு செக்ஷனில். ஸோ மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது டிஎன்ஏ செக்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா we call it as a mutation. ஓகே ஸோ ரீகாம்பினேஷனை தவிர்த்து இந்த ஒரு மியூட்டேஷன்னால தான் டிஎன்ஏல வந்து வேரியேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்குது. ஓகே ஸோ தேர் வில் பி லாஸ் அண்ட் கெயின் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எல்லாம் நடந்தது அப்படின்னாக்க இட் வில் ஆப்வியஸ்லி ஆல்டர் த சீக்வென்ஸ். அப்போ சீக்வென்ஸ் ஆல்டர் ஆச்சு அப்படின்னா என்னோட மொத்த குரோமோசோமே ஆல்டர் ஆன மாதிரி தான். அப்போ அந்த ஆபரேஷன்ஸ்னால என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லையும் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் வரும். ஓகே ஸோ ஐதர் ஒரு சிங்கிள் பேஸ் பேர் மாறலாம், இல்லை மொத்தமாக ஒரு செக்மெண்ட்டே மாறலாம். ஓகே அப்படி ஒரு சில சிங்கிள் பாயிண்டில் நடக்கிற மியூட்டேஷனை தான் நான் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வந்து நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து இப்போ சிக்கல் செல் அனீமியாவில் பார்த்தோம் இல்லையா? ஜிஏஜி அப்படிங்கிறது ஜியூஜியாக மாறினதுனால மட்டும்தான் வந்து இந்த ஒரு சிக்கல் செல் அனீமியாங்கிறது நமக்கு நடந்திருக்கு. ஓகே ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பேஸ் சேஞ்ச் தான் நம்ம வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே வந்து ஒருவேளை டிலீஷனோ இல்லை இன்சர்ஷனோ நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நடக்கும். அப்படின்னா என்ன? ஸோ ரெட் கேப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னா இது ட்ரிப்ளெட் கோடானா நமக்கு அமைனோ ஆசிடாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு வேளை இந்த ஒரு கோடான் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஆர்டிசி ஏபி வாட் எவர் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய வார்த்தையே டோட்டலாக மாறிடுது. ஸோ அந்த பாயிண்ட் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணாலும் அப்படி தான். இப்போ ஒரு டி இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஆர்டிஇ டிசிஏ பி அப்படின்னு மொத்தமாகவே என்னோடய வார்த்தைகள் மாறிடும். ஸோ இதை தான் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா பசங்களா? Now coming to the chromosomal theory of inheritance. Now Sutton and Boveri அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு மெண்டல் சொன்னதை படிச்சுட்டு அவங்க மைக்ரோஸ்கோப் டிஸ்கவர் ஆனதும் குரோமோசோம்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ அவர் சொன்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த குரோமோசோம்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாங்க, which is nothing but the theory of chromosomal inheritance. ஓகே ஸோ இந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் படி பார்த்திங்கன்னா குரோமோசோம்ஸும் கெமீட்ஸில் செக்ரிகேட் ஆகுது. அப்போ அதுதான் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகுது. அண்ட் இந்த ஒரு கெமீட்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸில் தான் இது எல்லாமே வந்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த ஒரு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் நமக்கு சட்டன் அண்ட் போவரி சொல்லியிருந்தாங்க. ஓகே நான் இந்த சட்டன் அண்ட் போவரி சொன்ன இந்த ஒரு செக்ரிகேஷன் வந்து எப்படி நடக்குது? ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்குள்ளே நடக்குது. வாட் இஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்? நம்ம இப்போ குரோமோசோம் 1 அப்படின்னா அம்மா கிட்டேருந்து ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருப்போம், அப்பா கிட்டேருந்து ஒன்று இன்ஹெரிட் பண்ணியிருப்போம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றது தான் வந்து இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஓகே நான் இவங்களுக்கு நடுவில் மட்டும்தான் வந்து என்னோட ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். ஓகே அண்ட் இவங்க சொல்கிற அதாவது மெண்டல் சொன்ன எல்லா ஃபேக்டரும் இப்படி கெமீட்குள்ளே போய் ரீகாம்பினேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. ஓகே ஸோ வாட் டிட் தே சே? இந்த ஒரு செல் டிவிஷன் ப்ராசஸில் வந்து இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து மிச்ச பேர்ஸை கண்டுக்காமல் இப்போ குரோமோசோம் 1னா குரோமோசோம் 1, குரோமோசோம் 2னா குரோமோசோம் 2னா தனித்தனியாக தான் இண்டிபெண்ட்டாக அசார்ட் ஆகுது. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே லா ஆஃப் செக்ரிகேஷன் படி கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஓகே ஸோ ஒன்லி ஹாஃப் தியர் குரோமோசோமல் காம்ப்ளிமெண்ட் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. ஸோ ஹாஃப் ஃப்ரம் த ஃபீமேல் ஹாஃப் ஃப்ரம் த மேல் வந்து தான் நமக்கு சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து ரெஸ்டோர் ஆகுது. ஸோ பேசிக்காக அவர் சொன்ன எல்லாமே இந்த குரோமோசோமுக்கு பொருந்துது அப்படிங்கிறத சொல்லிட்டார். பட் அதை எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ண போனால் நம்மளோட டிஹெச் மார்கன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னா
அவர் வந்து என்ன சொன்னார், சரி ஓகே நான் ட்ரோசோஃபிலாவை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் ட்ரோசோஃபிலா எடுத்தார் அப்படின்னு சொன்னால், சிம்பிள் மீடியமில் ஒரு வாழைப்பழத்தை போட்டாலே அது வளர்ந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் 2 வாரத்தில் அதோட லைஃப் சைக்கிளில் முடிச்சிடும். நிறைய ப்ராஜனி கொடுக்கும் அது. அண்ட் கிளியராக மேல் எது ஃபீமேல் எதுன்னு என்னால் பார்க்க முடியும். ஈஸியாகவே என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் லோ பவர் மைக்ரோஸ்கோப்லேயே அதோட வேரியேஷன்ஸை நான் கிளியராகவே பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ என்ன மேம் இந்த லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன் அப்படின்னா, இந்த மார்கன் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லோ பாடி, ஓகே, அண்ட் ஒயிட் ஐஸ், ஸோ பாடி கலர் அண்ட் ஐ கலர் அப்படின்னு 2 ஜீன்ஸை எடுத்து அந்த ஜீன்ஸுக்குள்ளே ஒரு கிராஸ் போட்டு பார்த்தார். ஸோ ஃபீமேல் வந்து ரெசசிவ் ஆகவும் மேல்ஸ் வந்து டாமினண்ட்டான ட்ரேட்லேயும் எடுத்து ஒரு கிராஸ் போட்டப்போ அவங்களுக்கு வந்து F1 ஜெனரேஷன் கிடச்சிது. அந்த F2வை வந்து அப்படியே செல்ஃப் கிராஸ் பண்ணும் பொழுது அவருக்கு என்ன கிடச்சிது, பேரண்டல் காம்பினேஷன் வந்து 98.7% இருந்தது. ரீகாம்பினன்ட் அப்படிங்கிறது 1.3% தான் இருந்தது. இப்போ மெண்டலோட நார்மல் 9:3:3:1 ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு வந்து 9 + 1 10 out of 16 வந்து பேரண்டலாக இருந்திருக்கணும், 6 out of 16 வந்து ரீகாம்பினண்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த ரேஷியோ அப்படி இல்லை. சரி, வேறு 2 ஜீன்ஸை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒயிட் ஐஸ், ஆனால் இந்த தடவை பாடி கலர் இல்லாமல் விங்கோட சைஸ், ஓகே, ஸோ மினியேச்சர் விங்ஸா இல்லை நார்மல் விங்ஸா அப்படிங்கிற ட்ரேட்டை எடுத்து பார்க்கும்பொழுது அதிலிருந்து F1 போட்டுட்டு அதை செல்ஃப் கிராஸ் பண்ணி பார்த்தா இங்கே கிளியராக நமக்கு 62.8 and 37.2 வந்துச்சு, விச் இஸ் சிமிலர் டு மெண்டலோடைய லா. ஸோ இதிலேருந்து TH மார்கன் என்ன சொன்னார் அப்படின்னா, லிங்கேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஜீன்ஸ் வந்து கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்க சேர்ந்தே தான் போவாங்க. இப்போ பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா நீங்கள் போகிற கோச்சிங்க்கு தான் அவங்களும் போவாங்க, நீங்கள் போகிற ஸ்கூலுக்கு தான் அவங்களும் போவாங்க. மார்க்கெட் போனோன்னா கூட 2 பேரும் சேர்ந்து போவீங்க. ஸோ 2 பேரையும் பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதே இது உங்கள் ஃப்ரெண்டு வந்து வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க போகிற கோச்சிங்கோ இல்லை அவங்க போகிற சூப்பர் மார்க்கெட்டோ எல்லாமே நீங்கள் போகிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ரொம்ப ஈஸியாக உங்கள் 2 பேரையும் பிரிச்சிடலாம். ஸோ அதுதான் இங்கேயும் பசங்களா. ஸோ லிங்க்ட் ஜீன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சேர்ந்தே தான் வந்து இன்ஹெரிட் ஆவாங்க. ஓகே, பிகாஸ் அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால ரீகாம்பினேஷனில் அவங்கள பிரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ ஆல் ஜீன்ஸ் present on 1 chromosome வந்து நம்ம அந்த லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் ஃபீமேல்ஸுக்கு 23 லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் a pair of X chromosomes இருக்குது. பட் மேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 22 போக 2 குரோமோசோம்ஸ் இருக்குது தனித்தனியாக, which is X and Y. ஸோ 24 லிங்கேஜ் குரூப்ஸ் வந்து இந்த ஒரு மேல்ஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 3 எக்ஸ்லிங்க் ஜீன்ஸ் எடுத்து TH மார்கன் ஒர்க் பண்ணது வந்து ஐஸ் அண்ட் பாடி. ஸோ இவங்க 2 பேரும் அவ்வளோ சப்பாக்குன்னு ஒட்டியிருந்தாங்க. பட் நம்ம வந்து ஐஸ் அண்ட் ஷேப் ஆஃப் விங்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கன்சிடரபிள் இடைவேளை இருந்ததுனால தான் நமக்கு இந்த ப்ராப்பரான ஒரு ரேஷியோ வந்து நமக்கு அங்கேருந்து கிடச்சிச்சு. கிளியர் பசங்களா? ஸோ இதிலோட நம்ம என்டையர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனோட டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாச்சு பசங்களா. ஸோ இதுக்கப்புறம் லெட்ஸ் டிஸ்கஸ் சம் கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம், which is from principles of inheritance, don't worry. Okay, now total number of pure lines prepared by Mendel for his hybridization for 7 characters. எத்தனை பியோர் லைன்ஸ் அவர் ரெடி பண்ணார்? டக்குன்னு பார்த்தா 7 கேரக்டர்ஸ்னால் 7 பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிடலாம். பட் ஆக்சுவலாக 14, பிகாஸ் ஒரு டாமினன்ட் ஒரு 2 பியோர் பிளான்ட்ஸ் அவர் எடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். நவ் F2 ஜீனோடிபிக் ரேஷியோ ஆஃப் அ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் என்னது? நார்மல் மோனோ ஹைப்ரிட் கிராஸில் ஜீனோடிபிக்காக பார்த்தீங்கன்னா 1:2, 2:1.
dominant is to heterozygous is to recessive. Okay, so clearly option C is the right answer. Now ஒரு homologous red flower plant ஒரு homologous ஆன white flower ஓட cross பண்ணும்போது red color allele dominant இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ offspring என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So clearly வந்து நமக்கு ஒரு red flower with இன்னொரு small white flower அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு ஹைபிரிட் ஒரு heterozygous trait. அப்போ R தான் டாமினன்ட் அப்படின்னா clearly நமக்கு எல்லாமே red flowered plants தான் பசங்களா கிடைக்கும். They did not mention incomplete dominance. பசங்க என்ன பண்ணுவீங்க, பிங்க்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பிங்க் ஆப்ஷனை தேடுவீங்க. பட் அவங்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்னு சொல்லவே இல்லை, நார்மலாக தான் கேட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. Now mating of an organism to a double recessive in order to determine whether it is homozygous or heterozygous for a character. ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு பிளான்ட்டோட ஜீனோடைப் தெரியல அப்படின்னா டபுள் ரெசசிவ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா ட்ரேட்டுக்குமே ரெசசிவாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோட நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது ஈஸியாக அந்த ரெசசிவ் பேரண்ட்டோட நம்ம கிராஸ் பண்ணும்போது we will know வெதர் இது வந்து ஒரு டாமினண்ட்டாக இது வந்து ஒரு ஹோமோசைகஸா இல்லை ஒரு ஹெட்டரோசைகஸா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 2 டெஸ்ட் கிராஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நவ் when two pairs of traits are combined in a hybrid segregation of one pair of characters independent of another pair, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, ரெண்டு pair of traits combined in a hybrid ஆனால் ஒரு பேர் independent of another pair divide ஆகுது அப்படின்னு சொன்னால் independent assortment தான் பசங்களா. clear cut answer. ஒருத்தர் டிபெண்டன்சி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக asort ஆறாங்க. சரியா? now presence of more than 2 alleles for a gene, multiple alleles, so multiple allelism. clear cut option 2 is the right answer. now ஒரு பியோர் டால் ரெட் ஃப்ளவர் ஒரு டுவார்ஃப் ஒயிட் ஃப்ளவரோட காஸ் பண்ணும்போது எல்லாமே பிங்காக இருந்துச்சு. ஓகே, நான் இந்த பிங்கை வந்து ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் அண்ட் பிங்க் ஃப்ளவர் பிளான்ட் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா நான் இந்த ஒரு F2-வை இப்போ நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் கிராஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1:2:1 ரேஷியோவில் தான் எனக்கு வந்து அது அடுத்த ஜெனரேஷனில் வந்து பிரியும் இல்லையா. ஸோ அப்போ 1 ரெட் 2 வந்து பிங்க் அப்படின்றப்ப 25 and 50%. ஸோ இது வந்து 1 out of 4, இது வந்து 2 out of 4. ஸோ 1 out of 4 is nothing but 25, 2 out of 4 is nothing but 50%. So option 1 will be the right answer. Clear பசங்களா? Now a man with the blood group A marries a woman with a blood group B. அவங்க சைல்டுக்கு O இருக்குன்னா அப்போ அவங்களோட ஜீனோடைப் என்ன? ஸோ இப்போ A இருக்குன்னா IA ஜீன் கண்டிப்பாக இருக்கும், B இருக்குன்னா IB ஜீன் கண்டிப்பாக இருக்கும். பட் சைல்டுக்கு வந்து O இருக்குது அப்படின்னா இட்ஸ் ரெசசிவ். அப்போ ரெசசிவ்னா கண்டிப்பாக ஒரு கேமீட் இங்கேருந்து வந்திருக்கணும். அப்போ ஆக மொத்தம் 2 பேருமே ஹெட்டரோசைகஸ் ஆன இண்டிவிஜுவல். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 3 will be my right answer. Clear பசங்களா? Then coming to the next question, ஒரு pleiotropic geneனா என்ன? இந்த pleiotropic gene வந்து will control நிறைய traits, அதுதான் pleiotropy அப்படிங்கிற definition. So clearly அதிலிருந்து option 4 will be the right answer. Then gynecomastia அப்படிங்கிறது என்னது? இது நம்ம Klinefelter syndrome படிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் பசங்களா. ஸோ இந்த ஒரு XX trait இருக்கிறதுனால நம்ம breast development மேல்ஸ்லையும் பார்க்கலாம், which is called as the gynecomastia. ஓகே பசங்களா? தென் TH மார்கன் வந்து ஃப்ரூட் ஃப்ளையில் ஒர்க் பண்ணார். எது வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளையோட ஒரு அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ கிளியர்லி நான் சொல்லியிருந்தேன் இவங்களோட லைஃப் சைக்கிள் வந்து 2 வீக்ஸில் வந்து முடிச்சிருவாங்க. பட் இங்கே இயர்ஸ்ன்னு போட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் 2 தான் இங்கே தவறான ஆன்சர். அதாவது அவங்க கேட்டிருக்கிற அட்வான்டேஜஸ் இல்லாத ஒரு ஆப்ஷன். சரியா? நான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைஹைப்ரிட் கிராஸ் இங்கே கொடுத்துருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் tightly linked genes on the same chromosome show higher recombination கிடையாது.
ஓகே டைட்லி லிங்க் ஜீன் கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப கம்மியான ரீகாம்பினேஷன் தான் கிடைக்கும், தூரம் இருந்ததுன்னா நிறைய ரீகாம்பினேஷன் கிடைக்கும். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஆப்ஷன் 4 மட்டும்தான் பசங்களா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். நான் மார்கன் வந்து டைட் லிங்கேஜ் வந்து 1.3% எந்த 2 ஜீன்ஸ்க்காக வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்லி வந்து கலர் தான் வந்து கிட்ட இருந்துச்சு. ஸோ கலர் சைஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ கலர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐயோட கலரும் பாடியோட கலரும் தான் வந்து அவங்க பார்த்தாங்க. ஸோ ஒயிட் ஐஸ் and yellow body. So option 1 will be the right answer pasangla. Now what is wrong with respect to sex determination in honeybee அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆல் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேல்ஸ் வில் ஹாவ் 16 குரோமோசோம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒர்க்கர்ஸ் ஆர் நத்திங் பட் ஃபீமேல்ஸ் இல்லையா. ஸோ கிளியர்லி குவீன் அப்படிங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் ஃபீமேல் தான். ஸோ அதே மாதிரி ஒர்க்கர்ஸும் வந்து வில் பி 32. ஆனால் அவங்க ஸ்டெரைலாக இருப்பாங்க அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ கிளியர்லி வாட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நான் இருக்கிற டைம்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஐ ரிவைஸ்ட் ஆல் த கான்செப்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் வித் யூ பசங்களா. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் GIBயை மறக்காமல் வந்து எழுதுங்க. ஸோ இந்த QR கோட் யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சோட கிளாஸஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனாக நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கணும் உடனே உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் ஆன்லைனில் படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் டேப் மாதிரியான ரிசோர்ஸஸ் கூட சேர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர், ட்ரிச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டர்ஸில் வெறும் 30,000க்கும் கம்மியாக 29,500ல் உங்களோட என்டையர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷனோட காஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும் பசங்களா. ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை சீக்கிரமே மீட் பண்றேன். பட் அது வரைக்கும் இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And I'll see you all in the next class. Take care. Bye bye.